விதிக்கும் கர்மாவிற்கும் உள்ள வேறுபாடு. பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளியாகலாம். இது விதி. ஒரு பொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது. இதுதான் கர்மா. நறுக்கினாலும் வளர்வதை நகத்திடம் கற்போம். கடவுளின் உண்டியலிலும் கள்ள நோட்டை காணிக்கையாக்குவார்கள் களவாணிகள். பெண்கள் ஆண்களை நம்பி வாழ்கிறார்கள் என்பது மாயை. ஆண்கள் தான் பெண்களை நம்பி வாழ்கிறார்கள். ஆம், வாழ்க்கையின் முதல் பாதி தாய், இரண்டாம் பாதி தாரம். கடவுள் அளித்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுளே கிடைத்தார் வரமாக. அவர்தான் என் அப்பா. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வருமானம் எழுதப்பட்டு விட்டது. நீங்கள் உண்ணும் உணவு எழுதப்பட்டு விட்டது. உங்கள் வாழ்க்கை எழுதப்பட்டு விட்டது. உங்கள் மரணம் எழுதப்பட்டு விட்டது. அனைத்தும் நீங்கள் வணங்கும் கடவுளால் ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் உங்களுக்கு ஏன் மன அழுத்தம், மனக்குழப்பம், மனக்கவலை, மனப்பிரச்சனை, மன சோர்வு மற்றும் மன அமைதி இன்றி வாழ்கிறீர்கள்?